அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம ஆண்டுல நம்ம பள்ளியில இந்த ஆண்டினுடைய நிறைவு நிகழ்ச்சி வருதுல, அதுல எது மாதிரி நம்மளோட பங்களிப்பை செய்யறதுன்னு எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. மக்களோட மனநிலைமை மார்க்கத்தின் மீது ரொம்ப சலிப்படையுது. சொன்னதுதான் சொல்லுவாங்க, லேட்டா போவோம் அப்படின்னு சலிப்படைகிறாங்க. பிள்ளைங்க சொல்ல வர கருத்துக்கள் எல்லாம் யாருக்குமே பிரயோஜனமா இல்லை. அதனால நல்லா விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற மாதிரி உலக நடப்புகளை சுட்டி காட்டி ப்ரோக்ராம் ரெடி பண்ணலான்னு யோசிச்சிருக்கேன். இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த பரபரப்பான உலகத்தில் எது மாதிரியான மாற்றம் வேணும்னு, எதை பற்றின விழிப்புணர்வு வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லுங்கள். நான் சொல்றேன், தலைமை சரியா இருக்கணும். நம் நாட்டையே நிர்வகிக்கக்கூடிய தலைவர்கள் சரியா இருக்கணும். சரியா இருக்கணும்னா அவங்கள நான் குறை சொல்லல, தலைவர்களை தேர்ந்தெடுக்கும் முறை சரியா இருக்கணும். இன்றைக்கு இருக்கக்கூடிய நம் நாட்டின் தலைவர்களை நாம தேர்ந்தெடுப்போமா அல்லது இவிஎம் மிஷினா? வாக்களிப்பது என்பதே நமது உரிமை. குடிமக்களாகிய நமக்கு நம்மை 18 வயதை அடைந்த ஒவ்வொருவரின் மீதும் கடமையாக்கப்பட்டுள்ளது. ஆரம்பத்தில் 21 வயதை அடைந்த ஒவ்வொருவரின் மீதும் கடமையாக்கப்பட்டுள்ளது. 1989 தான் 18ஆக குறைக்கப்பட்டது. இந்தியா நாடே மக்களாட்சி நாடே. மக்களே மக்களுக்கான தலைவர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளும் முறையைத்தான் மக்களாட்சி என்போம். ஆனால் இப்போது நாம் தான் தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறோமா? எதற்கு இந்த ஏமாற்று வேலை? நாம ஒரு பட்டன் அழுத்தினா அது ஒன்று பதிவாகுது. வாக்குப்பதிவு முறையை ரத்து செய்துவிட்டு மின்னணு வாக்குப்பதிவு முறையை நடைமுறைப்படுத்தி இருக்காங்க. மின்னணு வாக்குப்பதிவு முறை என்பது ரொம்ப சீக்கிரமா இலகுவா ஓட்டுகளை எண்ணி சொல்லிடும்னு சொல்றாங்க. அப்புறம் தேர்தலுக்கும் தேர்தல் முடிவுக்கும் ஏன் இவ்வளவு நீண்ட கால இடைவெளி தேவைப்படுதுன்னு தெரியல. எனவே இதனால ஏற்படக்கூடிய விளைவுகளை நாம தான் எதிர்கொள்ளறனால நாம தான் ரொம்ப கவனமா விழிப்போட இருக்கணும். எது வரைக்கும்னா மாற்றம் வர்ற வரைக்கும். மாஷா அல்லாஹ், ஆமா ஆமா, நல்ல கருத்து சொன்ன. மக்கள் கண்டிப்பா விழிப்படையணும். நான் சொல்லவா, இந்த காலகட்டத்துக்குன்னு கிடையாது, எப்பவுமே இதுவரைக்கும் நம் நாட்டின் மக்கள் பெரிதும் வர வேண்டிய முக்கியமான விஷயம் கல்வி பற்றிய அக்கறை. கல்வி கற்றால்தான் பகுத்தறிவு மேம்படும். அப்போதுதான் சமுதாயத்தில் தனக்கான ஒரு அங்கீகாரத்தை பெற முடியும். குறிப்பா பாருங்களேன், பொதுவாக அரசியல் எடுத்துக்கோங்க. எவரெவரோ அந்த நம்ம நாட்டை ஆளணும், நம்மளை எல்லாத்தையும் அடிமையாக்கணும்னு நினைக்கும் போது நம்ம ஏன் முயற்சி செய்யக்கூடாது? நம்முடைய வாழ்நாளில் நம்மை சுற்றி இருக்கும் அனைத்திற்குமே தொலைநோக்கு சிந்தனையும் அறிவும் அவசியம். சிறு வயதிலிருந்தே உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, எந்த படிப்பு படித்தா நல்லா சம்பாதிக்கலாம்னு இல்லை. நம்முடைய உரிமையை காக்கின்ற, நம்ம வாழ்க்கைக்கு பக்கபலமாக இருக்கிற படிப்பை தேடி தேடி படிக்க வைங்க. படிப்பு என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையே மாற்றும் என்பதே நிதர்சனமான உண்மை. அதனால கல்வி பற்றிய விழிப்புணர்வையும் நம்ம சொல்லலாம். கண்டிப்பா நம்ம எவ்வளவு சொன்னாலும் பெருசா எந்த மாற்றமும் வர்ற மாதிரி தெரியல. கல்வியின் மீது அதிக அக்கறை வரணும் தான் நானும் நினைக்கிறேன். நீங்க சொல்லுங்க ஃபாதிலா, இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த பரபரப்பான உலகத்துல எது மாதிரியான மாற்றம் வேணும்னு, எதை பத்தின விழிப்புணர்வு வேணும்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களுக்கு தெரிஞ்ச கருத்தை நீங்களும் சொல்லுங்க. இந்த பரபரப்பான உலகத்தில் மனிதர்களுக்கு தேவையான இந்த வார்த்தையே வேண்டாம். ஏன் பரபரப்பு கொள்ளணும்? பரபரப்பும் அவசரமும் ஷைத்தானின் செயல்கள் இல்லையா? ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு பெற வேண்டும் என்பதுதானே மார்க்கம். அப்புறம் ஏன் நாமளே அந்த வார்த்தையை பயன்படுத்தணும்? மனிதர்கள் என்றாலே எல்லா காரியங்களிலும் நிதானம் வேண்டும். எதுக்காக இவ்வளவு பரபரப்பு? ஏன் இந்த ஓட்டம்? பொருள் சேர்க்கணும், பிறர் மத்தியில் நானும் பெரிய செல்வந்தன் என்று காண்பிப்பதற்கா? இது எல்லாம் எதுக்காக? பிறர் நம்மை பெருமையாக நினைக்க வேண்டும் என்பதில் என்ன இருக்கிறது? எனவே மார்க்கத்தின் அடிப்படையில் வாழ்ந்தாலே அல்லாஹ் எல்லாவித நன்மைகளை இம்மையிலும் தருவான். இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமையிலும் தருவான். மாஷா அல்லாஹ் ஃபாதிலா, சுருக்கமா சொன்னாலும் நல்ல கருத்தை சொன்னீங்க. அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ்விடம் முழு மனதோடு ஒப்படைத்தால் அல்லாஹ் நம் காரியங்களில் நிச்சயம் நன்மையை நாடுவான். எனவே நாம் சமூகத்தின் நிலையை அறிந்து சிறுபான்மையினராகவே நாம் ஒடுக்கப்பட்ட
துன்பப்படுவதை நாம் தானே சரி செய்ய முன் வர வேண்டும். எனவே நாம் சமூகத்தின் மீது அதிக அக்கறையும் விழிப்புணர்வும் இருக்க வேண்டும் என்று கூறிய எங்களது இந்த உரை அனைவருக்கும் மாற்றத்தை நிகழ்த்தும் என்ற நம்பிக்கையில் நிறைவு செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் அடுத்ததாக செக்ஷன் ஏ ஒரு செக்ஷன் மட்டும் இருக்குது. பொதுவாக நம்ம மதரசாவை பொறுத்த வரைக்கும் 254 ஸ்டூடெண்ட்ஸ்னால் அந்த பிள்ளைங்களுடைய ப்ரோக்ராம்ஸே அதிக நேரம் எடுக்கும். ஒரு சுமார் 100-150னா பிரச்சனை இல்லை, நம்ம சீக்கிரம் கடந்து போயிடலாம். இது இறுதி நிகழ்ச்சினால் எல்லா பெற்றோருக்குமே தங்களுடைய பிள்ளை மேடை ஏறணும்னு ஒரு ஆசை இருக்கிறதுனால எல்லாரும் 254 வரை என்ன செய்கிறோம், ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் வழியாக ஏற்றி இறக்குறதுனால தான் கொஞ்சம் நேரம் அதிகமாக செல்கிறது. கொஞ்சம் பணியாகவும் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக நெருக்கி என்ன செஞ்சுருவோம், முடிச்சுருவோம். செக்ஷன் ஏ கிராத் சூரா இன்ஃபித்தார் சஃப்ரின் சனா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இதஸ் ஸமாஉன் ஃபதரத் வஇதல் கவாகிபுன் தஸரத் வஇதல் பிஹாருன் ஃபுஜ்ஜிரத் வஇதல் குபூருன் புஸிரத் அலிமத் நஃப்ஸு மா கத்தமத் வஅஹரத். யா அய்யுஹல் இன்சானு இன்னக பிரப்பிக்கல் கரீம் அல்லதீ ஹலகக ஃபஸவ்வாக ஃபஅதலக் ஃபீ ஐ சூரத்தின் மா ஷாஅ ரக்கபக். கல்லா பல் துகத்திபூன பித்தீன் وَإِنَّ عَلَيْكُمْ لَحَافِظِينَ كِرَامًا كَاتِبِينَ يَعْلَمُونَ مَا تَفْعَلُونَ وَإِنَّ الْأَبْرَارَ لَفِي النَّعِيمِ وَإِنَّ الْفُجَّارَ لَفِي الجَّحِيمِ يَصْلَوْنَهَا يَوْمَ الدِّينِ وَمَا هُمْ عَنْهَا بِغَائِبِينَ وَمَا أَدْرَاكَ مَا يَوْمُ الدِّينِ ثُمَّ مَا أَدْرَاكَ مَا يَوْمُ الدِّينِ يَوْمَ لَا تَمْلِكُ نَفْسٌ لِنَفْسٍ شَيْئًا وَالْأَمْرُ يَوْمَئِذٍ لِلَّهِ. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் அடுத்ததாக சூரா ஜுமுஆ தமிழ் மற்றும் அரபி ஜஸ்ரா ஹஸ்னா பானு. இன்னும் ஒரு 2 நிகழ்ச்சி தான் இருக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகழ்ச்சி அன்புடன் அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். யுஸப்பிஹு லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்லி மலிகில் குத்தூஸில் அஸீஸில் ஹகீம். வானங்களிலும் பூமியில் உள்ளவை அல்லாஹ்வை போற்றுகின்றன. அவன் அரசன், தூய்மையானவன், மிகைத்தவன், உன்னறிவாளன். ஹுவல்லதீ பஅஸ ஃபில் உம்மீன ரசூலன் மின்ஹு யத்லு அலைஹிம் பிஆயாத்திஹி வ யுஸக்கீஹிம் வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மத் வ இன் கானூ மின் கப்லு லஃபீ லலாலின் முபீன். அவனே படிப்பறிவற்ற சமுதாயத்திற்கு அவர்களிலிருந்தே ஒரு தூதரை அனுப்பினான். அவர் அவரது வசனங்களை அவர்களுக்கு ஓதி காட்டி அவர்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுத் தருவார். இதற்கு முன் அவர்கள் பகிரங்க வழிகேட்டில் இருந்தனர். وآخرين منهم لما يلحقوا بهم وهو العزيز الحكيم. இவர்களுடன் இதுவரை சேர்ந்திராத மற்றவர்களுக்காகவும் இத்தூதரை அனுப்பினான். அவன் மிகைத்தவன், உன்னறிவாளன்.
ذلك الفضل الله يؤتيه من يشاء والله ذو الفضل العليم. இது அல்லாஹ்வின் அருளாகும். தன் நாடியவருக்கு அதை வழங்குகின்றான். அல்லாஹ் மகத்தான அருளுடையவன். مثل الذين حملوا التوراة ثم لم يحملوها كمثل الحمار يحمل أسفارا بئس مثل القوم الذين كذبوا بآيات الله لا يهدي القوم الظالمين. தௌராத் வழங்கப்பட்டு பின்னர் அதை கடைபிடிக்காமல் இருந்தவர்களின் எடுத்துக்காட்டு புத்தகங்களை சுமக்கும் கழுதை போன்றதாகும். அல்லாஹ்வின் வசனங்களை பொய்யென கூறும் கூட்டத்திற்கான எடுத்துக்காட்டு மிக கெட்டது. அநியாய கூட்டத்திற்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டான். قل إن الموت قل يا أيها الذين إن زعمتم أنكم أولياء لله من دون الناس فتمنوا الموت إن كنتم صادقين. யூதர்களே, மற்ற மனிதர்களை விட நீங்கள் அல்லாஹ்வின் நேசத்திற்குரியவர்கள் என்று நீங்கள் நம்பினால், அதில் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் மரணத்தை விரும்புங்கள் என்று நபியே கூறுவீராக. ولا يتمنونه أبدا بما قدمت أيديهم والله علي بالعالمين. அவர்களுடைய கைகள் முற்பத்தி வைத்த பாவத்தின் காரணத்தால் அவர்கள் ஒரு காலம் மரணத்தை விரும்ப மாட்டார்கள். மேலும் அல்லாஹ் அநியாயக்காரர்களை நன்கறிந்தவன். قل إن الموت الذي تفيرون منه فإنه ملاقيكم ثم تردون إلى عالم الغيب والشهادة فينبئونكم بما நீங்கள் எதை விட்டு விரண்டு ஓடுகிறீர்களோ அந்த மரணம் நிச்சயமாக உங்கள் சந்திக்கும். பிறகு மறைவானதையும் நன்கறிந்தவனிடம் பகிரங்கமானதையும் நன்கறிந்தவனிடம் நீங்கள் கொண்டு வரப்படுவீர்கள். அவன் நீங்கள் செய்து கொண்டிருந்தவை பற்றி உங்களுக்கு அறிவிப்பான் என்று நபியே நீர் கூறுவீராக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம்.